ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த ஜாய்ஃபுல் விசியோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென், ஆமென். நம்ம எல்லோரும் கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த சர்வீஸை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே அப்பா, இதை காண்கிற யாவரும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். இயேசப்பா, இந்த ஆராதனையை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, அபிஷேகிங்க தகப்பனே. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே அப்பா அவனை ஆராதிக்க இந்த ஆராதனை உமக்கு பிரியமுள்ளதாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் என்றென்றைக்கும் இருந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் தேவனை ஒரு பாடலை பாடி ஆராதிக்கலாம். நம் தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவனுடைய நாமத்தில் நமக்கு சுகம் கிடைக்கும். நம்மளுடைய தேவனுடைய நாமத்தில் நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்மளுடைய தேவனுடைய நாமத்தில் நமக்கு பரிசுத்தம் கிடைக்கும். இன்னும் அநேக காரியங்கள் அவருடைய நாமத்தில் உண்டு. அந்த அநேக நாமங்களுடைய தேவனை நம்ம உற்சாகமாக ஒரு பாடல் பாடி ஆராதிக்கலாம். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம்
நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவு உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவு உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையா இயேசுவின் நாமம் அது. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு போதும், அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஜீசஸ் அப்பா ஆண்டவரே, உங்க நாமம் ராஜா எல்லா இயேசப்பா ஆண்டவரே துரைத்தனங்களையும் உடைத்தெறிகிற அந்த நாமம் அப்பா, எல்லா வியாதிகளையும் இயேசப்பா சுஸ்தமாக்குகிற அந்த நாமம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அந்த நாமம் ஆண்டவரே. பூமியில இதை போல வேறொரு வல்லமையுள்ள நாமம், வேறொரு பயங்கரமான நாமம் இயேசப்பா ஒன்று இல்லை ராஜா ஆண்டவரே. உங்க நாமம் எல்லா நாமத்தை காட்டிலும் உயர்ந்தது, எல்லா நாமலை காட்டிலும் பெரியது ராஜா. நாங்கள் நம்பத்தக்க நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில இந்த நாமத்தை நாங்கள் இயேசப்பா ஆண்டவரை கூப்பிடும்போது கிரகிக்க முடியாத அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவரே, மனிதர்களால் இயேசப்பா நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை அப்பா ஆண்டவரே இயேசப்பா எங்களுடைய நினைப்புக்கும் மேற்பட்ட காரியங்களை இயேசப்பா நீர் செய்கிறவர், நீர் சர்வ வல்லவரும். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கலாம். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் களியும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இதை யாராலும். ஆண்டவரே உம்மாலன்றி வெறும் கோலும் களி
பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, ஒருவாடி சொல்லுமா? கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, அப்பா கிரகிக்க முடியாத காரியங்களை அப்பா ஆண்டவரே நாங்களா எங்களால் ஏசப்பா நினைத்தும் பார்க்க முடியாத எங்கள் ஏசப்பா யோசனைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை அப்பா நீர் எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவன் அப்பா. ஒரு கோலும் தடியுமாய் சென்றவரை 2 பரிவாரத்தோடு நீ திரும்ப பண்ணுவீர். ஆனால் அப்பா இது ஏசப்பா கிரகிக்க முடியாத அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு ஆண்டவரே உமக்கு லேசான காரியமாக இருக்கிறது. எங்களை என்றாகிலும் நீ மறந்ததே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே ஒரு இமை பொழுதும் ஒரு நொடி பொழுதும் ஆண்டவரே எந்த இடத்தில் நாங்கள் இருந்தாலும் எங்களை மறக்காத தேவன். கிரகிக்க முடியாத காரியங்களை எங்கள் மறவாமல் எங்களோடு இருந்து செய்கிற தேவன் அப்பா. நீர் மாத்திரமே. உமக்கு நன்றி ராஜா. உங்க பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி என் தேவனே. எங்களுக்காக நீ ஏதாவது ஒன்றை ஆண்டவரே அனுதினமும் நீங்க செய்து கொண்டே இருக்கிறதுக்காக அனுதினமும் ஏதாவது ஒன்றை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கமை காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாக இந்த ஆராதனை நீ பொறுப்பெடுத்து அப்பா உங்க பிரசனத்தை எங்கள் மத்தியில் நீ தந்தமை காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதி ஒரு நேரத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவ செய்தியை கொடுக்க கர்த்தர் கிருபையா இருங்க, இரக்கமாக இருங்க. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சிறு கதையின் மூலம் இந்த செய்தியை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வைர வியாபாரி ஒருவர் இருந்தார். ஒரு சமயம் அவர் மேஜையின் மீது வைரங்களை பரப்பி வைத்தபோது அந்த வீட்டிலே ஒரு எலி வந்து ஒரு வைரத்தை விழுங்கி விட்டது. அப்பொழுது வைர வியாபாரி ஒரு வைரம் இந்த எலி விழுங்கினபடியினாலே
அவனுடைய வைரம் எப்படியாவது திரும்பி அந்த எலியின் இடத்துல பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் அது அவனுக்கு ஒரு பெரிய நஷ்டமாய் விடும். அதற்காக ஒரு எலி பிடிக்கிறவனை, எலியை சுட்டு பிடிக்கிறவனை ஒருவனை அழைத்து வந்தார். இது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற எலி ஒன்று வைரத்தை மேஜையிலிருந்து எடுத்து தின்று விட்டது, அதன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. எப்படியாவது நீ அதை கண்டுபிடித்து அந்த வைரத்தை எனக்கு திரும்பி தர வேண்டும், நான் உனக்கு சன்மானத்தை தருவேன் என்று சொல்லி அந்த வைர வியாபாரி அந்த எலி பிடிக்கிறவனிடத்தில் பேசினான். கொஞ்ச நாளில் அந்த எலி பிடிக்கிறவன் எல்லா விதமான ஆயுதத்துடன் துப்பாக்கியுடன் அவர் வந்தார். வந்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு எலி இல்லை, 2 எலி இல்லை, அங்கு ஏராளமான எலி, நூற்றுக்கணக்கான எலிகள் அந்த வீட்டில் வாசம் செய்கிறது. அப்போது எல்லா எலியும் பிடித்து கொன்று அந்த வைரத்தை எப்படி கண்டுபிடிப்பது? அவன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு. கொஞ்ச நாள் யோசித்தான். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து அந்த வைரம் தின்ற அந்த எலியை சுட்டு பிடித்து அந்த வைரத்தை எடுத்து அந்த வியாபாரி இடத்துல கொடுத்தானாம். அப்போது அந்த வியாபாரி ஆச்சரியப்பட்டார். இத்தனை எலிகள் இருக்கும் பொழுது இந்த எலிதான் அந்த வைரத்தை தின்றது என்று சொல்லி, விழுங்கியது என்று சொல்லி நீ எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அந்த எலி பிடிக்கிறவன் சொன்னானா, மற்ற எலிகள் எல்லாம் தனியாக இருந்தது, இது வைரத்தை விழுங்கியிருந்தபடியினாலே இதற்குள்ளாக ஒரு பெருமிதம் வந்துவிட்டது, வைரம் வெளியேற பெற்றது, அந்த வைரத்தை நான் விழுங்கியிருக்கிறேன், ஆகியனாலும் நானும் வெளியேற பெற்றவன் என்று சொல்லி அது தனக்குள்ளாய் ஒரு பெருமை மற்ற எலிகளோடு சேராமல் தன்னை தனியாக வைத்திருந்தபடியினாலே எனக்கும் சந்தேகம் வந்தது, அதை சுட்டேன், கண்டுபிடித்தேன், இந்தாங்க உங்கள் வைரம்னு சொல்லி கொடுத்தானாம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வைரத்தை விழுங்கிய அந்த எலி பெருமையினாலே அஜாக்கிரதையாகிவிட்டது. அதை ஈஸியாக சுலபமாக எலி பிடிக்கிறவன் கண்டுபிடித்து விட்டான். நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தாங்க. சில சமயம் நாம் பெருமையினாலே கூட நாம் அஜாக்கிரதையாக இருப்போம், அல்லது மூடதனத்தினால கூட அஜாக்கிரதையாக இருப்போம், அல்லது நாம் நிறைய படித்திருக்கிறோம் என்று சொல்லி அஜாக்கிரதையாக இருப்போம், செல்வ மிகுதினாலே அஜாக்கிரதையாக இருப்போம், அல்லது நம் சுய பலத்தை நம்பி அஜாக்கிரதையாக இருப்போம். அவைகளே என்ன செய்யும்? சோதனைக்குள்ளாக நம்மை கொண்டு போய்விடும். ஆகிறதுனாலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் வாசிக்கிறோம் நீதிமொழி புஸ்தகத்தில் நாம் 12வது அதிகாரத்திலே 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கற்றுவான். ஜாக்கிரதை உள்ளவன் எந்த ஆபத்து வந்தாலும் தன்னை காத்து கொள்வான். ஆனால் சோம்பேறி பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்வான்? சோதனைக்குள்ளாய் ஆபத்துக்குள்ளாய் கடந்து போவான். இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறேன் பாருங்க. அதே நீதிமொழி புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகளுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஜாக்கிரதை உள்ளவன் நினைவு எப்பொழுதுமே தன் எதிர்காலத்திலே என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று நினைத்து தன்னை தற்காத்து கொள்கிறவனாய் இருக்கிறான், அல்லது சேமித்து வைக்கிறவனாய் இருக்கிறான், அல்லது ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகினாலே ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், ஜாக்கிரதையுடைய நினைவுகள் எல்லாம் செல்வத்துக்கு இருக்கும். சோம்பேறி பகுதி கட்டுவான். பகுதி என்றால் கப்பம் கட்டுவது. சோம்பேறிக்கு எப்போதும் நஷ்டம்தான் உண்டாகும். ஏன்னா தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுத்து கொண்டே இருப்பான், அவனுக்கு நஷ்டம்தான். ஆனால் ஜாக்கிரதை உள்ளவனோ ஆளுகை செய்வான். ஆம், ஜாக்கிரதையில் ராட்சக்களுக்கு முன்பாக கூட நிற்பானாம். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையுடைய நினைவுகள் செல்வத்துக்கு ஈடாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகிறது பதறுகிறவனுடைய நினைவுகள் எல்லாம் தரித்திரத்துக்கு ஏதும். அப்படிதான் சோம்பேறியும் தரித்திரத்துக்குள்ளாவான்.
நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறாயா அல்லது சோம்பேறியாய் இருக்கிறாயா? ஜாக்கிரதை உள்ள உன் நினைவுகள் எல்லாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது பதறுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருப்பீர்கள். உங்கள் கை ஆளுகை செய்யும். ஆனால் சோம்பேறி பகுதி தான் கட்டுவான், தரித்திரனாக தான் மாறுவான். ஏன்னா அவன் சோம்பேறி, ஜாக்கிரதையாக இல்லை, எல்லாத்தையும் இழந்து விடுகிறவனாக இருப்பான். நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் நம்ம ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏசாவை குறித்தும் யாக்கோபை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். ஈசாக்குக்கு 2 புத்திரர்கள் இருந்தார்கள். மூத்த புத்திரன் பேர் ஏசா. அவன் ஒரு வேட்டைக்காரனாக இருந்தான். யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தான். ஒரு சமயம் யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். ஏசா என்ன சொல்கிறான், எனக்கு தன் தம்பியிடத்தில் யாக்கோபிடத்தில் எனக்கு கொஞ்சம் குழுத்தா, நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஜாக்கிரதை உள்ள இந்த யாக்கோபு என்ன செய்கிறான் தெரியுங்களா? உன் சிரேஷ்ட புத்திர பாக்தி எனக்கு தா, நான் உனக்கு கூழ தரேன்னு சொல்லி அவன் எச்சரிக்கையோடு மூத்த குமாரனுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை அந்த ஏசாவினிடத்திலிருந்து அவன் எடுத்து கொள்ளுகிறான். இவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் ஏசாவோ ஒரு சோம்பேறியாக இருக்கிறான். அவனால் கூழ் காய்ச்ச முடியாதா? அவனால் எதையும் செய்யும், பசிக்கு வேறு எதையும் எடுத்து சாப்பிட முடியாதா? அவன் பாருங்க, சோம்பேறியாக இருந்தபடினாலே தன் சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை விற்று கூழை அவன் பருகுகிறான். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, கடைசியில் வேதம் சொல்லுகிறது, ஏசா ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் அவனால் சுதந்திரத்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளாமல் சோம்பேறியாய் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. அவர்கள் இழந்து போகிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் ஜாக்கிரதை உள்ளவனோ அவன் என்ன செய்வான்? ஆளுகை செய்வான். எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இளைய மகன் தன் தகப்பனிடத்திலிருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் அவன் என்ன செஞ்சான்? தன் இஷ்டப்படி அவன் வாழ்ந்தான். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் என்ன செஞ்சான்? ஸ்திரீகளிடத்தில் செலவு பண்ணான், வேசிகளிடத்தில் செலவு பண்ணான். அவன் எல்லா நண்பர்களோடு கும்மாலம் அடித்தான். எல்லாம் போச்சு, எல்லாம் இழந்துட்டான். பஞ்சமாக வந்துச்சு அந்த தேசத்தில். அவனுக்கு உதவி செய்ய நண்பர்களோ யாருமோ இல்லை. அவன் என்ன செஞ்சான்? அவன் ஒரு குடியான இடத்துல பன்றி மேய்க்கிற ஒரு தொழிலுக்கு போகிறான். அவனுக்கு பசி எடுக்குது. ஆனால் பன்றி தின்றுகிற தவிட கூட கொடுக்கறதுக்கு யாருமே அங்கே ரெடியாக இல்லை. அப்போ தான் அவனுக்கு புத்தி வருகிறது, என் தகப்பனார் இடத்துல கூலிக்காரர்கள் கூட நல்ல திருப்தியாக சாப்பிட்றாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, என் தகப்பனிடத்தில் போய் பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன், உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாய் என்னை வைத்துக்கொள்ளும் என்று கெஞ்சுவேன் என்று நினைக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் சொத்தெல்லாம் பிரித்து எடுத்துன்னு போயிட்டான். ஐயா, தன் எதிர்காலத்து குறித்து அவனுக்கு ஜாக்கிரதை இல்லை. ஒவ்வொரு நாள் வாழ்க்கை இன்பம் என்று எண்ணி அவன் என்ன செய்தான்? சுகபோகமாக வாழ்ந்தான். என்ன நடந்தது? அவன் வாழ்க்கையை இழந்து போன போது யாருமே அவனுக்கு உதவி செய்யலை. இன்றைக்கு கூட அநேக பேர் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய செல்வங்களையோ அல்லது நம்முடைய தாளந்துகளையோ நம்முடைய வரங்களையோ வீணடித்து கொண்டிருக்கிறோம். அல்லது நம்முடைய வாலிபத்தை என்ன செய்கிறோம்? வாலிபம் ஒரு முறை தான் வரும். ஆனால் அந்த வாலிபத்தை என்ன செய்கிறோம்? இழந்து போய் அல்லது வீணடித்து கொண்டு இருக்கிறோம். வாலிப காலத்தில் வேலை செய்யணும். ஆக்கினாலே அந்த வேலை செய்யாமல் எத்தனையோ பேர் சோம்பேறியாக இருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறத அனுபவிச்சுட்டு முதிர் வயதில் வேதனைக்குள்ளாகவர்களாய் மாறுகிறார்கள். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம் பாருங்கள், யோசேப்பு குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். யோசேப்புக்கு தேவன் தரிசனம் கொடுத்தார். அவன் விசுவாசித்தான். ஆனால் சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான். அவனை குழியில் தூக்கப்பட்டாங்க. அதன் பிறகு அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் எங்கிருந்தாலும் அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தான். அந்த போத்திபாரின் மனைவி
தன்னோடு கூட சயனிக்கும்படி அவனை வற்புறுத்தும் போது தன் பரிசுத்தத்தை இழந்து விடாதபடிக்கும் பாவம் செய்யாதபடிக்கும் அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தான். ஆகினால்தான் அவன் ஆளுகை செய்கிறவனாய் மாறினான், ஜீவரட்சணை செய்கிறவனாய் மாறினான். அந்த பார்வோன் ராஜா எகிப்து முழுவதுக்கும் அவனை அதிகாரியாய் வைத்தார். அவனுடைய உத்தரவில்லாமல் யாரும் காலோ கையோ அசைக்க முடியாதபடிக்கு அவ்வளவு அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். ஒரு நாள் அவன் அடிமையாக இருந்தான், கைதியாக இருந்தான். ஆனால் தன் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருந்தபடினாலே யோசேப்பு ஆளுகை செய்கிறவனாய் எழும்பினான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பாவத்துக்கு நீ இடம் கொடுத்தால், பாவத்து குறித்து நீ ஜாக்கிரதையாக இல்லை என்றால், பரிசுத்தமாய் வாழ நீ ஜாக்கிரதையாக இல்லை என்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை என்று சொன்னால் பிசாசு உங்களை பாவத்திலே வீழ்த்தி உங்களுடைய ரட்சிப்பையோ உங்களுடைய சமாதானத்தையோ உங்கள் ஆசீர்வாதத்தையோ அவன் திருடி கொண்டு போய்விடுவான். ஆக்கணிக்குள்ளாக நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது தாவீதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீது அவனை துரத்தி பிடிக்கிறவனாய் சவுல் இருந்தான். சவுல் எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். காரணம் என்ன தெரியுங்களா? தாவீது கோலியாத்தை வென்ற பின்பு பெண்களெல்லாம் பாடினார்கள், இதோ சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று புகழ்ந்து பாடும் பொழுது சவுல் ராஜா பொறாமை கொள்கிறான். ஏன் இந்த தேசத்தை, இந்த நாட்டையே அவனுக்கு கொடுத்து விடலாமே என்று அன்று முதல் எப்படியாவது தாவீதை கொள்வதற்காக சந்தர்ப்பம் தேடுகிறான். இதை அறிந்த தாவீது அவன் கையில் சிக்காதபடி ஜாக்கிரதையுள்ளவனாக மறைந்து வாழ்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு நாள் சவுல் இறந்த பிறகு, அதன் பிறகு தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மீது ராஜாவாய் வந்தான், ஆளுகை செய்கிறவனாய் வந்தான், ஜாக்கிரதையுள்ளவனாய் இருந்தான். இதோ சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்கிறவனாக கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். ஆனால் இதே தாவீது ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம். ஆனால் இந்த தாவீதோ யுத்தத்துக்கு போகலை. தன்னுடைய அரண்மனையின் ஒப்பரிக்கையில் நின்று அவன் வேடிக்கை உலாவி வரும் பொழுது ஒரு ஸ்திரீ ஞானம் செய்வதை பார்க்கிறான். அவள் ரூபவதியாய் இருக்கிறாள் என்று சொல்லி இன்னொருத்தனுடைய மனைவி அவளோடு கூட சைனித்து பாவம் செய்கிறான். அவர்தனால் என்ன நடந்ததுன்னா, அவன் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் பட்டயத்தை வைத்தார். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, அதன் பிறகு அவன் வாழ்க்கையில் அவன் பட்ட பாடுகளும் சோதனைகளும் அதிகமாக இருந்தது. முதல்ல சவுலுக்கு தப்பி ஓடும்போதெல்லாம் அவனுக்கு வெற்றியாக இருந்தது. ஆனால் அதன் பாவம் செஞ்ச பிறகு அந்த ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் போகாமல் சோம்பேறிய ஒப்பரிக்கையில் அவன் சுற்றி கொண்டு இருக்கும் போது தன் ஜாக்கிரதையை இழந்து விட்டான், தன் விழிப்புணர்வை இழந்து விட்டான். கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்று சொல்லி என்ன செய்ய மறந்து விட்டான். அந்த ஸ்திரீ, கல்யாணமான திருமணமான அந்த ஸ்திரீயோடு கூட என்ன செய்கிறான், சைனித்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். இவன் பாருங்க, இவன் இருளில் செய்ததை இவனுடைய கர்ப்ப பிறப்புகள் பகலிலே செய்யும்படியாய் கர்த்தர் செய்கிறார். அவன் வீட்டை சுற்றி பட்டயம், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், விரோதிகள் எல்லாம் எழும்புகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜாக்கிரதையாய் இல்லை. சாலமன் தேவனுடைய ஆலயத்தை எல்லாம் கட்டுனா, அதே சமயத்தில் அவன் என்ன செஞ்சான், எத்தனையோ மனைவிகளை அவன் 700 மனைவிகளும் 300 மனமாட்டி விடுகளான் தான் தன் மனைவிகளுக்காக விக்கிர கோயிலெல்லாம் கட்டி கொடுத்தான். கர்த்தர் அவனை எச்சரித்தார். ஆனால் அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் மாறாதபடியினாலே கர்த்தர் அவனை புறக்கணித்தார். யோசிச்சு பாருங்க. அவனுக்கு பிறகு அந்த இஸ்ரவேலில் கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டன. 10 கோத்திரம் ஒரு பக்கமும் 2 கோத்திரம் இன்னும் பக்கமும் போயிடுச்சு. இதே இவனுடைய பெயர், சாலமனுடைய பெயர் நாம் விசுவாச பட்டியலிலே எபிரேயர் 11 அதிகாரத்திலே காண முடியாதுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், ஆனால் சோம்பேறியுடைய
அவன் பகுதி கட்டுகிறவனாய் மாறுவான். பதறுகிறவன் எப்போதுமே அவனுடைய வாழ்க்கையானது தரித்திரத்துக்கு எதுவாக தான் இருக்கும். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் பவுல் வாழ்க்கையில் அவன் கிறிஸ்தவர்களை அவன் கொலை செய்கிறவனாய் இருந்தான், சிறைப்பிடிக்கிறவனாய் இருந்தான். எப்போ ஆண்டவராய் இயேசுவை சந்தித்தானோ அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. அல்லேலூயா. அன்று முதல் அவன் சுறுசுறுப்புள்ளவனாய் மாறினான். அவன் சோம்பேறியே இல்லைங்க, ஜாக்கிரதை உள்ளவனாக இயேசுவின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும், சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்று உற்சாகத்தோடு செயல்பட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ நிருபங்கள், ரகசியங்களை நாம் வேதத்தின் மூலமாய், பவுல் எழுதியின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் கை ஆளுகை செய்யும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீண்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா எந்த ஸ்தலத்திலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் தேவை. அல்லேலூயா. தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையின்படியாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருப்போம். அல்லேலூயா. சோம்பேறியாக இருக்காதீங்க. நம்ம சோம்பேறியாக இருந்தால் எதையுமே சாதிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் புகைவண்டி அறிமுகப்படுத்தும் போது அந்த புகைவண்டியில் டாய்லெட்டே கிடையாதாம். அப்போது ஜனங்கள்லாம் டாய்லெட் இல்லாமல் அந்த புகை வண்டியிலே ஒரு காலத்தில், பிரிட்டிஷ் காலத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்போது ஏதாவது அவசரமாக அவர்களை வயிற்று கலக்கும் என்று சொன்னால் போவதற்கு இடமே இல்லையாம். இறங்கினாலும் ட்ரெயின் போய்விடும். அதன் பிறகும் அவர்களால் என்ன செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். பெண்களுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்கள். அப்படி தான் ஒரு மனிதன் என்ன செஞ்சானோ, அவன் பிரயாணம் செய்யும் பொழுது, அவன் வயிறு கலக்கும் பொழுது அவன் அங்கிருந்து இறங்கி என்ன செய்தானாம், அவன் தன்னுடைய வயிற்றிலிருந்து அந்த கழிவு போவதற்காக போகும்போது வண்டி போயிடுச்சான். அப்போது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு, எங்கேயோ ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறோம், நம்ம டாய்லெட் இருந்தால் அங்கேயே நம்ம ட்ரெயினுக்குள்ளே போயிருக்கலாமே, ஆனால் எதுவுமே இல்லையே, நம்ம இப்படி மாற்றிட்டோமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு எப்படியோ ஊருக்கு சேர்ந்துட்டான். வந்த பிறகு அவனுக்கு இங்கிலீஷ் ஆங்கிலமெல்லாம் அவ்வளோ தெரியாது. அவன் தெரிந்த பாஷையில் ஒரு லெட்டர் எழுதினான். அது மாதிரி மினிஸ்டருக்கு எழுதுகிறான். மினிஸ்டர், ட்ரெயின், லெட்டின், லோட்டா, ட்ரெயின் ஸ்டாப், நோ வே, லைக் தட் சஃபர்ட், இப்படிலாம் சொல்லி என்ன செஞ்சான், ஒரு லெட்டரை எழுதி அவன் என்ன செஞ்சானோ அந்த ரயில்வே துறைக்கு அனுப்பி வச்சானான். அந்த பிரிட்டிஷ் காலத்தில் அந்த ரயில்வே துறைக்கு போன பிறகு அந்த லெட்டரை வாசித்து பார்த்துருக்காங்க. வாசித்து பார்த்த பிறகு எப்படி ஓரளவுக்கு அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. டாய்லெட் இல்லைன்னா கஷ்டம், போகிறதுக்கு வருது, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அதன் பிறகு தான் சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம், ட்ரெயினில் ஒரு டாய்லெட் நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அந்த கடிதம் இன்றைக்கும் டெல்லி மியூசியத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கூகுளில் போட்டால் கூட அது நமக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஆகினால ஒரு மனுஷன் சோம்பேறித்தனம் படாமல், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே ஒன்றும் இருக்கு, ஆனாலும் அவன் தெரிந்த இங்கிலீஷில் அதை எழுதி ஒரு டாய்லெட் எவ்வளோ முக்கியம் என்பதை சொல்லி அவன் எழுதி உணர்த்தியதை அந்த ரயில்வே துறை கண்டு உடனடியாக ட்ரெயினில் அவங்க டாய்லெட்டை அறிமுகப்படுத்தினாங்களாம். அன்று முதல் இன்று வரைக்கும் இன்றைக்கி எல்லா ட்ரெயினிலும் டாய்லெட் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய முயற்சி, அவன் சோம்பேறியாக இருந்திருந்தானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தன் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது என்று சொல்லி அவன் சோம்பேறித்தனம் படாமல் சுறுசுறுப்புள்ளவனாக தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அந்த கடிதத்தை எழுதி அனுப்பினான். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த பவுல் மாத்திரம் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்து இந்த நிருபங்களெல்லாம் எழுதாது இருந்தானா இன்றைக்கி நமக்கு இவ்வளோ வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வேதத்தை எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் தெய்வ ஆவியினால் உந்த பற்றி எழுதியிருக்கிறாங்க.
இந்த வேதம் மட்டும் நம்ம கையில் இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம் ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டோம்னா ஜெபிப்பதற்கு நம்மளுடைய ஜாக்கிரதையை இழந்து நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அல்லது ஆபத்தையோ நம்ம என்ன செய்ய மேற்கொள்ள முடியாதுங்க. ஆகினாலே இன்றைக்கி நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க பாருங்களேன், ராஜாத்தி எஸ்தர் என்ன செய்ய, அவங்க ராஜாத்தி, அவங்க ராணி, அவங்களுக்கு எந்த தீமையும் ஏற்படுமா தெரியாது. ஆனால் ஒன்றும் நேரிடுவதில்லை. ராஜாத்தி யாரை போய் தொட முடியும்? அவங்க கொஞ்சம் அசட்டையாக இருந்திருந்தாங்கன்னா எப்படியா இருக்கும்? முழு யூத குலமும் என்ன செஞ்சுருப்பாங்க? கொலை செய்திருப்பாங்க. ஆனால் அவளோ ஜாக்கிரதை உள்ளவளாக 3 நாள் புசியாமல் குடியாமல் உபவாசித்து அந்த அகஸ்வரி ராஜாவை சந்தித்தாள். ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுங்க. சோம்பேறியாக இருக்காதீங்க, பதறாதீங்க. பதறுகிறவன் நிச்சயமாக எதையுமே சாதிக்க முடியாதுங்க. ஆகினாலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் இப்பொழுதுதான் இருங்க. உங்கள் எதிர்காலத்துக்காக ஜெபம், உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் ஆளுகை தான் செய்வீர்கள். உங்கள் கை உயர்ந்து தான் இருக்கமே ஒழிய நீங்கள் ஒருபோதும் விழுந்து விட மாட்டீர்கள். நீங்கள் இழந்து விடவும் மாட்டீர்கள். உங்களுக்கு எப்போதும் ஆசீர்வாதம் தான் உண்டாயிருக்கும். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுவே, இந்த நேரத்துக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வாழ்க்கையில் சகல காரியங்களும் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிப்பீராக. ஒருபோதும் நாங்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. சோம்பேறி பகுதி தான் கட்டுவான். சோம்பேறிக்கு வயல் முள்காடாக தான் இருக்கும் ஆண்டவரே. சோம்பேறி எதையும் சாதிக்க முடியாத ஆண்டவரே. ஜாக்கிரதை உள்ளவன் ஆண்டவரை ஆளுகை செய்ய முடியும். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காணொலியை காணுங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். Glory to God. Praise the Lord. God bless you everybody.